இன்னைக்கு என்ன ஹெட்லைன் கிராண்ட் ஃபாவே பொழந்த கட்டிய லவ்லி பாஸ் இன்னொரு தாட்டி வரட்டும் அவனுக்கு இருக்கு யார் கால் பண்றது ஐயோ இந்த தொட்டு கொட்டாவா லவ்லி பாஸ் ஏய் சொட்ட இன்னைக்கு உன்னை பொழந்த கட்ட வர போறேன் தப்பிச்சு போயிட்டா பெரிய வீரன் நினைப்பா இன்னைக்கு வாடா உன் கை காலெல்லாம் வெட்டி நான் பிரியாணி வைக்கிறேன் பொறுக்கி பையன் ஐயோ கிராண்ட் ஃபா ஏய் கிரானி எதுக்கு அப்படி கத்துற அன்னைக்கு வந்து அடிச்சிட்டு போனான்ல அந்த பொறுக்கி பையன் லவ்லி பாஸ் திரும்பி வரான் நம்ம வீட்டுக்கு என்னது வரட்டும் இன்னைக்கு அவனுக்கு உனக்கு ஹை கைஸ் வெல்கம் டு லவ்லி பாஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கிரானி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம போட் எஸ்கேப் பண்ணியிருந்தோம் மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுவும் செக் பண்ணி பாருங்க இந்த மொட்டையும் சொட்டையும் நைட்டு கனவுலாம் வந்து வாடா வாடா திரும்பி வாடா பண்ணி மூஞ்சி போயா வாடா வாடா பண்ணிட்டு தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க கனவுல வந்து எழுப்பிட்டு போயிடுறாங்க அதனால இன்னைக்கு நான் போட்டு தரலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த சொட்டையை போடணும் அடுத்தது அந்த மொட்டையினையும் போடணும் அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் என்னடா டேப்பு கொடுத்துருக்கீங்க நம்ம வாயை ஒட்டிக்க சொல்லி கொடுத்துருக்கானுங்களா இது என்னங்க பொணப்பேட்டி மாதிரி இருக்கு ஓகே அப்படியே உள்ள போவோம் இதுல ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் ஏதாவது கொடுக்கறாடே ஏதாவது அட போங்கடா நாரப்பையில எதுவுமே இல்லை எப்படி நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இங்க ஏதாவது வாவ் ஹெலிகாப்டர் கீ கிடைச்சிருச்சு ஆனா ஹெலிகாப்டர் எங்க இருக்குன்னு தான் தெரியல தெரியல அங்க பாருங்க சொட்ட போகுது நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொன்னா நீ திரும்பி ஒன்று போட்டு பின்னாடி போனா நமக்கு ஊதிரும் சங்கு நம்ம கம்முடு மேலே போயிடலாம் ஓகே மொட்டை எதுவும் சர்ப்ரைஸ் கொடுத்துறாதரா எட்டி பார்த்து நல்ல வேலை யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே இதில் ஏதாவது கிடைக்குமா இங்கே ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் கன்று கிடைக்கணும் அடப்போங்கடா இது கொடுத்துருக்கீங்க கன்று வேற இல்லைங்க கன்று ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் மொட்டையும் போகிறான் பார்த்துட்டா ஐயா பார்த்துட்டோம் பொறுக்கி போயிலே வந்துட்டியா நீ போன்ல பேசுனதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்குடா உனக்கு மொட்டை நான் ஜாலியாக பேசுனேன்டா அதேடா நீ சீரியஸாக எடுத்துக்கிற கபடி மேலே ஏறிக்கலாங்க லே மொட்டை இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே மேலே ஏறிட்டேன்ல வரண்டா இருறா கன்று மட்டும் கிடைக்கணும்டா இருறா உன் மண்டையை பொழக்கிறேன்டா கன்று வேற எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியல இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்குது இதா இருக்கே வெப்பன் கீ கிடைச்சிருச்சுடா மொட்டை இன்னைக்கு உன் மண்டையை பூசணிக்கா ஆகிறது உறுதிடா எங்கே இருக்கா மொட்டை இருக்கானா இந்த கேப் ஒளியே பார்த்தா யாரும் இருக்க மாதிரி தெரியல ஜம்ப் போடே கீழே வந்தாச்சு ஓப்பன் பண்ணி வெளியே என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது உள்ளே கிடதா பொறுக்கி போயில ஐயோ சாத்தி புட்டான் திறக்க மாட்டேங்குது மறுபடியும் திறக்க மாட்டேங்குது இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம இங்கேயே கிடக்க வேண்டியதானே இது ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா இது கேமரா இல்லை இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது டே மொட்டை திறக்கிறதுக்கு கீ வேணுமா அந்த கீ அந்த மொட்டை கழுத்துல இருக்கும் அவனை எப்படி நான் பிடிப்பேன் இதை விட்டு வெளியே போனால் தானே அவனை பிடிக்க முடியும் ஓகே மேலே ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மொட்டை தலையும் சாதா ஆள் இல்லைங்க முரட்டு தலைனா இருக்கான் இங்கே ஏதாவது வழி இருக்கா இதுவும் திறக்க மாட்டேங்குது ஓகே இங்கேயும் வழியில் இங்கே ஒரு வழி இருக்குங்க இதில் குதிச்சு பார்ப்போம் அப்பாடா கீழே வந்தாச்சு லவ்லி பாஸ் என்கிட்ட சவால் விடுற உன் காலை வெட்டி நான் கையில் கட்டையா வச்சுக்க போறேன்டா ஐயோ கிளவிய நீ வேணா நாட்டு கிளவியா இருக்கலாம் நாளா டம்மி என்ன விட்டுற நான் ஓடிடுறேன் ஐயோ துரத்துது கிளவி விட்டுரு கிளவி உன் பையனா நினைச்சு விட்டுரு கிளவி நாட்டு கிளவி அப்பாடா இந்த பக்கம் வந்தாச்சு இதை சாத்தி விட்டு படுத்துக்கலாம் இங்கே போருங்க கிளவியும் மீட் பண்ணிக்கிறேன் செல்லும் அந்த பொறுக்கி போய் எங்க அடிச்சாங்கன்னா சொல்லு இன்னைக்கு வெட்டி சூப்பு வச்சு குடிச்சிடலாம் சரி டார்லிங் ஏய் நீங்கள் என்னடா மனுஷ சூப்பு வச்சு குடிக்கிறீங்க நாட்டுக்கோழி சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன் நண்டு சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க மனுஷ சூப்பில் வைக்கிறாங்க போய் கன்று எடுத்துகிட்டு வந்து போட்டு தள்ளணுங்க எனக்கு இங்கே ஒரு கன்று இருக்குது அந்த கரண்ட் சாக்கு கன்று அது அப்புறம் எடுத்துக்கலாம் போயிட்டு நம்ம இன்னும் அதை விட ஒரு பயங்கரமான கன்று இங்கே இருக்குதுங்க நம்ம போன மேட்ச் எடுக்கவே முடியல இன்னைக்கு சாவி கிடச்சிருக்குது வெப்பன் கீ வச்சு அதை எடுத்து விடணும் இதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கண்ணை சொட்டை உன் மண்டையில் 4 வெள்ளை முடியை வச்சுக்கிட்டு நீ எந்த நாட்டம் போடுற அந்த 4 முடியும் பிடிங்கி போடுறேன் பாரு இந்த கண்ணை வச்சு இன்னைக்கு அடிக்கிற அடியில் இன்னைக்கு உனக்கும் உன் புருஷனுக்கு தீபாவளி தான் 2 புல்லட் கிடைச்சிருச்சு மொட்டை சொட்டை 2 பேரும் வாங்கடா இன்னைக்கு பொழந்து கட்டுறா யாரோ வர மாதிரி இருக்கியா சொட்டை வந்துருச்சு சொட்டை கிளவி இங்கே தான் இருக்கியா இரு உன்னோட போட்டு தள்ளுறேன் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது பத்தி தீபாவளி எனக்கு இல்லடா உனக்கு யாருக்கிட்ட என்னங்க இப்படிலாம் அடிக்கிறாங்க கிளம்பி என்னடா கதவு உள்ள விட்டு சாத்தி விட்டு போயிடுறான் கிளம்பி என்னடானா மறைஞ்சிருந்து மண்டையில் அடிக்குது இவங்க 2 பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது டே 2 வந்தாச்சு அந்த கிளம்பி சொன்ன மாதிரி என் காலு ஒன்று உடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நொண்டி தான் நடக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் போய் கன் எடுக்கணுங்க மேலே தான் போட்டோம்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குங்க கன் எடுத்துக்கலாம் சொட்டை மொட்டை இப்போ வாங்கடா வாங்கடா முன்ன மாதிரி மறந்துருந்து அடிக்காதீங்க சொட்டை போகுது மேலே நடந்து போகிறது ஐயோ கீழே வருது ஐயோ மொட்டை தலைன்னு வரும் ஐயோ அவசரத்தில் 2 புல்லட்டையும் கிளவி மேலேயே இறக்கிட்டீங்க இப்போ மொட்டை தலைன்னு அடிக்கிறதுக்கு நமக்கு வேறு புல்லட் வேணுமே ஐயோ ஆமோ வேற எங்க இருக்கு ஆமோ கிடைச்சிருச்சு மொட்டை இப்போ வாடா மறந்து போடா என்ன போஸ் கொடுத்துட்டு படுத்துருக்க இங்கே பார்த்தீங்களா படுத்திருக்க பொசிஷனை அந்த சாவியை கூறாடே இதை வச்சு தானே என்ன அந்த ரூமுக்குள்ள விட்டு சாத்திட்டு போனேன் மொட்டை தலையா படுத்திருக்க
ஒரே ஏத்து தாண்டி நசுங்கிரும். புரியுறவங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க சொட்டை படுத்துருக்கு. சொட்டை ஏய் வலி விடு. ஐயோ கால் பிடிச்சி புருஷன்காரன் சொன்னது கோவம் வந்துருச்சாட்டுக்கு. சொட்டை விடு. விடு அச்சிச்சி விடு. அப்பா விட்டுருச்சு. ஐயோ அது என்ன வெள்ளையா மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம். எழுந்திரிச்சு வந்து மண்டையிலே போட்டுற போது இந்த கீயை கொண்டு போய் இந்த ரூமை திறந்து விடுங்க. ஏன்டா இதுக்குள்ளேயே வச்சு என்ன சாத்திட்டு போகிறேன். இந்த கீயை வச்சு தான் சாத்தி விட்டு போயிட்டான். மொட்டை மாட்டேன் கீயை உள்ளே போட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு ஸ்டன் கன்னு பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த கரண்ட் சாக்கு கன் இங்கே தான் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். ஓகே இதையும் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் ஹெலிகாப்டர் கீயை தவிர வேறு எதுவுமே நமக்கு கண்டுக்கு தெரியல. ஹெலிகாப்டர் எங்கே இருக்குன்னே தெரியல. மேலே தான் இருக்கும். எல்லா கேம்லையும் மேலே தான் ஹெலிகாப்டர் கொடுத்துருப்பானுங்க. ஓகே இந்த அட்டையை கீழே தள்ளி விட்டு இந்த சந்து வழியாக ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்கே ஒன்று இருக்குங்க. கண்டை இங்கே போட்டு அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு வீடியோ இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துங்க மக்களே. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இங்கே கட்டிங் பிளேட் இருக்குது. எடுத்து இந்த ரூமுக்குள்ளே போட்டுடலாம். கிடைக்கிற பொருள் எல்லாமே இந்த ரூமுக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா மேலே தான் ஹெலிகாப்டர் இருக்கும். என்ன சொல்லியிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அண்ட் கமெண்ட்ல எல்லா வீடியோலையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க மைன்கிராஃப்ட் வீடியோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. போடுப்பா மைன்கிராஃப்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேங்க. நேற்றே அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னமும் வீடியோ செக்கிங்கில் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆனால் தான் கையில் இல்லைங்க. யூடியூப்காரங்க கையில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லி அந்த மாதிரி வீக்லி 1 or 2 மைன்கிராஃப்ட் வீடியோ வந்துடும். மிச்ச டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் கேம்ஸ் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வரும். நம்ம வீக்லி 1 or 2 வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். அது வேறு விஷயம். நான் இன்னிலேருந்து ஒரு புது முடிவு எடுக்கலான்னு இருக்கேங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நம்ம 2 daysக்கு 1 வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். தினைக்கும் அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கேம் விளையாண்டு அடுத்த நாள் வாய்ஸ் கொடுத்து அடுத்த நாள் அப்லோட் பண்ணுறது ஒரு நாள் ஆயிடுது. அதனால 2 நாளைக்கு ஒரு தாட்டி நம்ம கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம்னு சொல்லக்கூடாது. நானும் பார்க்குறேன்டா 2 நாளைக்கு ஒரு தாட்டி வீடியோ வருதா சொட்டை. அது எனக்கும் என் சப்ஸ்கிரைபருக்கும் உள்ள பிரச்சனை. வாங்கி ஐயோ மிஸ் ஆயிடுச்சா வாங்கி புருஷா காப்பாத்து. சொட்டை அந்த மொட்டையை கூப்பிட்டா நான் பயந்துருவேனா என்ன வர சொல்ல அவனே நான் போட்டு தெரியல. மண்டை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குதுன்னே தெரியல. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மண்டையை முட்டு கொடுத்துட்டு அந்த சொட்டை மண்டையை செவுத்துல முட்டு கொடுத்துட்டு படுத்துருக்குதுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் மொட்டை மண்டை வருவான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆளை தான் காணோம். ஓகே ஹெலிகாப்டருக்கான அந்த ஒரு புக்கை கிடச்சிச்சு கைஸ். இதை வச்சு தான் நம்ம ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல்ஸை தெரிஞ்சுக்குவோம். இது இல்லாமல் ஹெலிகாப்டர் எடுத்து ஓட்டணும்னா ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பறந்து போகிற வேகத்திலே மல்லாக்கப்படுத்துருவோம். ஓகே வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது எதுவுமே இல்லையே. இங்கே மொட்டை நின்று ஐயோ ஒரு செகண்ட் பயம் கொடுத்திட்டாங்க. சொட்டை மண்டையை அடித்தா உனக்கு கோவம் வருது. ஒன்றை அடித்தா சொட்டைக்கு கோவம் வருது. 2 பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்களே. அப்போ எனக்கு பதிலாக யாரோ கோவப்படுவா. நான் தான் கோவப்படணும். நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன அது மொட்டை தலையன் காலு மாதிரியே இருக்குது. ஆமாங்க மொட்டையனோட ஃபோட்டோ வாட்டுக்கு இதையும் உள்ள போட்டுடலாம். வேறு ஏதாவது கிடைக்குதா. இங்கே எதுவுமே இல்லை. ஓகே இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது சொதப்பலாக போயிருது. ஒவ்வொரு வீடியோ கன் எடுத்துட்டு அப்படியே மேலே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். லிஃப்ட்டில் வர மாதிரி ஸ்வைங்கன்னு மேலே வந்து இறக்கி விட்டுருச்சு. ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம்னு நினைக்கிறீங்களா. ஒன்றும் இருக்காது. ஓகே இப்படி இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒன்று இருக்குங்க. இதை கரெக்டாக நம்ம அடிக்கணும். அந்த ரெட் கலர் அடிச்சாச்சா கீழே ஓப்பன் ஆகுமே. ஓப்பன் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட் எஸ்கேப் பண்ணும்போது இங்கே வந்தோம். அதனால நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே அப்படி மறுபடியும் கீழே போய் வேறு ஏதாவது கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வரலாங்க. ஓகே இந்த கம்பி கட் பண்ணுறதுக்கான கட்டிங் பிளேட் எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் ஒரு சங்கிலி போட்டு ஒரு பாக்ஸ் அடைச்சி வச்சுருப்பானுங்க. அதை எடுக்கணும். ஓகே இருங்க அதுக்குள்ளேருந்து ஒருத்தன் பயங்கரமாக வருவானே. ஓகே இதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். திறந்துட்டு சீசங்களி கருப்பு இங்கே பார்த்தீங்களா கருப்பாக ஒருத்தன் வந்து விழுவுறான். இதுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட்டுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது வேஸ்ட்டாக போச்சு. இந்த கருப்பு தலையினை பார்த்தா நமக்கு பயம் இல்லை. இப்போ பயம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அள்ளு விட்டுருச்சு. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஃபஸ்ட் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். ஓகே இங்கே ஒரு கேட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அதுக்கு ஏதோ ஃபோட்டோ கேட்குது. மிஸ் ஆன ஃபோட்டோலாம் கொண்டு வர சொல்லுது. மிஸ் ஆன ஃபோட்டோவா எதுன்னு தெரியலையே. ஞாபகம் வந்துருச்சுங்க. அந்த மொட்டை மண்டையன் கால் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம்ல. இந்த ஃபோட்டோவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதை எடுத்துக்கலாம் இருங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் பழனி படிக்கட்டு மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிடலாம். எங்கே திறக்க மாட்டேங்குது. இது வேறு வழியா சாய் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் இருக்குது. அது கிளம்பி மண்டையில் அடிச்சது நமக்கு என்னமோ ஆச்சு. ஓகே இந்த ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணி இன்னும் 2 பாட்டு கேட்குது. ஏன்டா ஃபோட்டோ ஒன்றா வைக்க மாட்டீங்க. கிழிச்சு போட்டு தான் நான் எப்படா கண்டுபிடிப்பேன். ஓகே கன் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் தேடுவோம். எங்கே இருக்குன்னு தெரியல. அதான் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். மொட்டை மண்டை மூஞ்சி நல்லா தெரியுது. இதையும் கொண்டு போய் நம்ம மேலே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தலையும் ஆட் பண்ணியாச்சு காலும் ஆட் பண்ணியாச்சு. சென்டரில் இருக்க இடுப்பு சொல்ல வந்தேன். இடுப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே போய் தேடுவோம். வேறு என்ன பண்ணுறது. இங்கே கன் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். மொட்டையும் சொட்டையும் ஐயோ இதில் ஆமோ இல்லைங்க. மொட்டையும் சொட்டையும் வந்து அடிப்பாங்களே. ஓகே வேறு கன்று கிடச்சிருச்சு. சொட்டையை காணாமேன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே சொட்டை மியூசிக் வாசிக்க மொட்டையை மேலே டான்ஸ் ஆட ஒரே சோறு தான். என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்கள் அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும்.
ஐயோ துரத்துதே கிளவி வாங்கி உன்னை சும்மா விட மாட்டேன்டாண்டா. இந்த கிளவிக்கு குசுபு குறையவே குறையாது. என்ன அடிச்சா அப்படியே நிற்கிது, மறுபடியும் உசுறு பொழைச்சு வந்துருச்சா? கிளவி இருக்கியா? இல்லை விழுந்துருச்சு. சொட்ட மண்டையை செவுத்துல முட்டு கொடுத்து படுத்துருக்கு. அது என்ன வழி வீட்டு தான் போகுது சொட்ட மண்டை. ஐயோ ஐயோ சரி ஓகே. ஃபோட்டோ கிடைச்சிருச்சு. கரும்பு பிடிச்சுவேன் கிளட்டு பையன் எங்கே கொண்டு வந்து சொல்லி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அடே மொட்டையா உன் இடுப்பு ஃபோட்டோவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் இடுப்பு போயிருச்சுடா. ஓகே இந்த ஃபோட்டோவையும் கொண்டு போய் இதில் ஆட் பண்ணிடலாம். 3 ஃபோட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. மொட்டை மண்டையன் ஃபோட்டோ அங்கே தெரியுது. இது ஓப்பன் பண்ணால் இப்போ ஓப்பன் ஆயிரும். வேற லெவலுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்னதுங்க இது 3 எட்டி பார்த்துட்டு போகுது. இது என்ன பட்டனு? அட ஆமோ வருதுங்க அந்த கன்னுக்கு. ஓ இதை சுடணும் மாட்டுக்கு. ஓகே நம்ம போய் இப்போ கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம் அந்த கன்னை நான் எங்கே போட்டேன்? ஐயோ அது வேற ஞாபகம் இல்லையே. ஓகே இங்கே தாங்க இருக்குது. இது எடுத்துக்கலாம். ஆனால் ஆமோ இல்லை. ஐயோ மொட்டத்துலையும் வரான். சரி ஏறி அப்பாட ஏறியாச்சு. ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த கன்னுக்கு ஆமோ எடுக்கணும். ஆமோ தான் அங்கே அன்லிமிட்டடாக அந்த பட்டனை அழுத்தும் போது கிடச்சிச்சு. அதை வச்சு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே இந்த பட்டனை அழுத்தினோம்னா நமக்கு ஆமோ கிடைக்கும். இந்த ஆமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அங்கே பாருங்க அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே 2 எடுத்துக்கலாம். 2க்கு மேலே போட முடியாது. இப்போ நம்ம இதை சுடணும். நின்று நிற்கலாம் போட. சுட்டுட்டு நான் உன்னை இது நான் சும்மா சுட்டேங்க. குருட்டம் போக்கில் சுட்டேன். அது பாட்டுக்கு பட்டுருச்சு. வேற லெவலில் இது எப்படி சுடுறதுன்னு தெரியல. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இது இந்த அன்லிமிட்டடாக ஆல்ரெடி பட்டன் அழுத்தி வச்சுருந்தேன் ஆனால் கிடைக்கல. ஓகே மறுபடியும் 2 எடுத்துக்கலாம். இப்போ இதை கரெக்டாக பிளான் பண்ணி தான் அடிச்சாகணும். இது பாருங்களேன் இது கரெக்டாக அந்த 3 வந்து ஒன்று மேலே போகுது, இன்னும் கீழே வருது, அப்புறம் சென்டரில் நிற்கிது. அந்த சென்டரில் நிற்கும் போது இங்கேயே கரெக்டாக அந்த ஆரம் ஒர்க்கை வச்சுட்டு நிற்கலாம். எப்படியும் வரும். வாங்கி அதெல்லாம் யாரு எங்ககிட்டே வா லவ்லி பாஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி பிளான் பண்ணி அடிப்போம். இப்போ கரெக்டாக ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. ஓகே மறுபடியும் மேலே போகுதா? அடுத்தது மேலே தான் போகும். இப்போ கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். கீழே வரலையே. இப்போ கீழே வந்தாகணும். வாங்கி இப்படியும் இந்த டாஸ்க்கை முடிச்சாச்சு. எல்லாரும் லைக் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோவுக்கு கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். கொடுக்கலன்னா டக்கு லைக் கொடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஐயோ பொத்துக்கிட்டு கீழே விழுந்துட்டேனே. என்னப்பா நீ கீழே பார்க்கறதே இல்லையா? இது என்னங்க அடியில ஐயோ இவ்வளோ பெரிய குழியை வச்சிருக்கானுங்களே. இதை பார்க்கவே இல்லையே. நீங்கள் பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல மறுபடியும் கீழே விழுந்துருவேன். அதனால சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படிலாம் சப்ஸ்கிரைப் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பழகிறோம். ஓகே இங்கே ஃபியூஸ் கிடச்சிருச்சு கைஸ். அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணாமல் தான் நம்ம கீழே விழுந்துட்டோம். இப்போ போயிட்டு அதில் கனெக்ட் பண்ணி. ஓகே கைஸ் இந்த மாதிரி எந்த கேம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல கேம்ஸ் மொபைல் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். 70K 1 lakh அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபேமிலி அதிகமாகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேமும் ட்ரை பண்ணலாம். அதை பார்த்தாவே பயமாக இருக்கே. ஓகே இதில் தான் அந்த ஃபியூஸை கொடுத்துட்டேன். மேலே க்ரீன் கலர் காட்டுது. விழுந்துடக்கூடாது. அப்பாடா வந்துட்டேங்க. இது என்ன கருப்பாக இருக்குது இந்த இடம். ஓகே அந்த பக்கம் எதுக்கு நம்ம போகணும்? எப்படியோ மேலே வந்தாச்சு கைஸ். இந்த இடம் தான் ஹெலிகாப்டர் நிற்கிது. அது என்ன ரெக்க உடஞ்சி கிடக்குது. இதையும் நம்ம தான் சரி பண்ணணுமா? ஐயோ ஓகே இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பொருள் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். அது கீழே தான் இருந்துச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் கீயும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னொன்று தேவை. அது எதுக்குங்கிறத நான் செஞ்சு காமிக்கும் போது உங்களுக்கே சிரிப்பு வரும். அந்த மாதிரி இருக்கும். நான் அது காமிக்கிறேன். இப்போ இந்த கன்னு வச்சுக்க இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது. நீ மூடு. யாரா அது கக்க போகிற மாதிரி முக்கிறது? மொட்டை நீயா? இந்த வாங்கிக்கிடா. சோலி முடிச்சு. ஓகே இப்போ நம்ம போய் ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கான பொருளை தேடுவோம். ஓகே இதில் எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? இங்கே ஏதாவது இதில் எதுவும் ஐயோ சொட்டை இந்த வாங்கி செத்துப்போ அடிச்ச அடியில் பறந்து போய் மல்லாக்க விழுந்துருச்சு. இங்கே எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 கால் ஜட்டி தலையினை சாவடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த பக்கம் ஏதாவது பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை எடுத்து விடணும். தண்ணி எடுத்து விடுறதுக்கு போயிட்டு நம்ம பொருள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வச்சு தான் பைப்பை திறந்து விடணும். அதுக்கு முன்னாடி கன் எடுத்து அந்த ஜட்டி தலையினை 4 கால் பூச்சை போட்டுதல் எல்லாம் டேய் என்னைவா கடிச்சேன். இருறா அங்கே இருறா 1 2 3 வாங்கிடும். ஐயோ திகில் சவுண்டை போட்டானுங்களே. இந்த சவுண்டை கேட்டால் மட்டும் எனக்கு ஏன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் கேம் விளையாடும் போது கேட்கும். ஃபஸ்ட்டு அந்த பைப்பை திறந்து விட்டுறலாம். அப்போ தான் தண்ணிலாம் போகும். நீ தான் கத்திக்கிட்டு இருக்கியா? நீ பேயானாலும் சும்மா இருக்க மாட்டேயாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஓகே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இதை திறந்து விட்டுலாங்க. ஓகே பைப்பை திருவி விட்டாச்சு. இப்போ தண்ணி எல்லாமே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். இந்த கன்று எதுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். யாராவது வந்துட போகிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பாரு ஜட்டி தலையாங்க. எது தலை எது காலுனே தெரியல. இதையும் சுடுவோம். இந்த மாதிரி ஐயோ அவசரப்பட்டு இருக்கிறதையும் சுட்டு விட்டனே. இப்போ கிளவியோ என் பேரனையும் அடிச்சு சொட்டு வந்து மண்டையிலே 2 போடு போட்டுற போது இங்கே கிரானைட் இருக்கும். ஓகே இந்த கிரானைட் எடுத்துக்கலாம். இந்த கிரானைட் போன டைம் நம்மளை பழி வாங்கிருச்சு.
போயிடுச்சு. ஓகே இங்கே ஏதாவது இருக்குமா? கீ இருக்குங்க, இந்த கீ வேணும் நமக்கு. யாரோ வர மாதிரி இருக்குது. மொட்டை தலையன் வரானா? ஐயோ கிரானைட் போன டைம் பழி வாங்குற மாதிரி வாங்கிறாத. கிரானைட் தூக்கி போட்டாச்சு. வெடிச்சிரு. ஐயோ மொட்டை தலையன் போட என்ன கிராணி கிராண்ட்ஃபா 2 பேருமே டெத்தா? என்னங்க நடந்துச்சு? இப்போ மொட்டை தலையன் எங்கே இருக்கான்? மொட்டனோட பேரன் பக்கத்தில் படுத்திருக்கான். அப்போ கிளவி எப்படி சேர்த்துருக்கோம்? ஆச்சரியக்குறி எப்படி சேர்த்துச்சுன்னு தெரியல. இங்கே இருக்க பாருங்க, மொட்டை கிளவி படுத்து கிடக்குது. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். இது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். எனக்கு தெரிஞ்சு கிளவி இந்த இடத்துல வந்து பேனை வசிக்கிறதுக்கு நின்றுருக்கோம். நம்ம உள்ள தூக்கி போட்டோமா, கிளவனும் சேர்த்து போயிட்டான். இந்த இடத்துல கிரானைட் வெடிச்சனால 2 பேருமே அவுட்டு. வேற ஒரே கல்லில் 2 மாங்காய். ஓகே நம்ம இந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு லாக்கரை திறந்து பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது தான் கிடைக்கும். நான் சொல்லல, பெட்ரோல் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நான் இதை நினைக்கல, வேற ஒன்று நினச்சேன். ஓகே பெட்ரோல் கிடச்சிருச்சே. இப்போ இதை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து நம்ம ஹெலிகாப்டருக்கு ஊற்றணும். ஓகே ஹெலிகாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஊற்றணும். கீழே சிந்தாமல் ஊற்றிடும். பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு ஒரு சொட்டு கீழே விழுந்துச்சுனாலும் 1 ரூபா போச்சு. டேங்கை ஃபுல் பண்ணிடலாம். போகிற வழியில் பெட்ரோல் தீர்ந்து போய் நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் மறுகையாக தான். ஓகே இந்த கேனை தூக்கி கீழே போட்டலாம். இதுக்கு மேலே இது தேவையில்லை. கீழே விழுவுன்னு பார்த்தா மேலே விழுந்துருச்சு. இருங்க மறுபடியும் கீழே தூக்கி போட்டலாம். இது கீழே விழுவு எங்கே போகும் தான் தெரியல. நேராக போகுது கீழே. ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரோட ரெக்க உடஞ்சி கிடக்குது. இது சரி பண்ணணும், அப்போ தான் நம்ம பறக்க முடியும். அநியாயம் பண்ணுறாங்க குமார். ஏன்னா அவ்வளோ கொடுமை பண்ணுறானுங்க. இந்த ஹெலிகாப்டர் ரெக்கை எப்படி ஓட்டணும்னா, இங்கே ஒரு டேப் இருக்கா, இந்த டேப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த டேப்பை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். அதை பார்க்கும் போது மனசை கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த டேப்பை வச்சு இந்த ஹெலிகாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை உடஞ்சிருக்கா, இந்த ரெக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ அந்த ஹெலிகாப்டர் ரெடி ஆயிடுச்சான். இப்போ பறக்க வேண்டியதுதானா? ஏன்னா டேப்பை வச்சாடா ஓட்ட முடியும். டேப்பை வச்சு ஒட்டி ஒரு ஹெலிகாப்டர் சுற்றி மேலே பறக்க போகுதுங்க. அந்த கொடுமையை பாருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கீயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை போட்டால் தான் ஹெலிகாப்டர் பறக்கும். போகிற வழியில் அந்த டேப்பு பிடிங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது தான் தெரியல. ஓகே கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி சுற்றுது. ஐயோ பிடிங்க போகுது, பயமாக இருக்குது. ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கீழே விழுவாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்குங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டக்குன்னு ஆள் கொடுத்து வச்சுங்க. மொட்டையும் சொட்டையும் அங்கே கீழே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே மொட்டை சொட்டை போயிட்டு வரேன் பாய். இன்னொரு நாள் வேற ஒரு எஸ்கேப்பில் வரேன் பாய். போயிட்டு வரேன், டாட்டா. வெற்றி நமது ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு நல்ல கேம் பிளே வீடியோவில் வந்து சந்திப்போம்.